அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் சிம்சோன் வழியை விட்டு விலகினதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் வழி விலகி போன சிம்சோன் என்ன செய்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. வழியை விட்டு விலகின அவன் சிங்கத்தின் உடலை பார்த்து அதற்குள்ளே இருந்த தேனை எடுத்து தானும் சாப்பிட்டு தன் தாய் தகப்பனுக்கும் கொடுத்தான். கொடுத்த அவன் அந்த தேனை எங்கே இருந்து தான் எடுத்தான் என்பதை பெற்றோருக்கு அறிவிக்கவில்லை, மறைத்தான். அருமையானவர்களே, இங்கே சிம்சோன் செத்த பிரேதத்தண்டையிலே போகக்கூடாது, ஆனால் போய்விட்டான். அதன் உடலை தொட்டு அதிலிருந்து தேனை எடுத்த அவன் தன் பெற்றோரிடம் இதை குறித்து சொல்லவில்லை. இன்றைய காலத்திலே சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிப பிள்ளைகளானாலும் சரி, அநேக காரியங்களை பெற்றோருக்கு மறைக்கிறார்கள். அறிவிப்பதில்லை அல்லது தெரிவிப்பதில்லை, சொல்வதில்லை. இதனால் அநேக முறை அவர்கள் பல சிக்கல்களிலும் கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்கிறார்கள். மிகப்பெரிய பிரச்சனைகளை மாட்டிய பிறகுதான் அதை பெற்றோருக்கு சொல்ல நினைக்கிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட வேண்டும். இருவரும் வேலைக்கு போகும் இந்த காலகட்டத்தில் பெற்றோர் பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவது இல்லை. பணி முடிந்து திரும்பி வந்ததும் ஆளுக்கு ஒரு செல்போனை எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு அறைகளிலே அமர்ந்து கொள்கிறார்கள். பிள்ளைகள் பள்ளி முடிந்தோ அல்லது கல்லூரி முடிந்தோ அல்லது வேலை முடிந்தோ வந்த பின்னே அவர்கள் முகத்திலே சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் கூட அவர்களை அருகில் அமர வைத்து ஆதரவாய் அவர்களோடு பேசி அவர்களுக்கான கஷ்டம் என்ன, அவர்களுடைய மனவேதனைக்கான காரணம் என்ன என்பதை பெற்றோர் பேசி அதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் மிக அதிகமான ஒரு வாரத்தில் ஒரு கஷ்டத்தில் இருப்பார்களானால் பெற்றோர் அவர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். பிரியமான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் நீங்கள் ஓடி ஓடி உழைக்கின்றீர்கள். ஆனால் பிள்ளைகளை விட்டே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளுக்காக தான் சம்பாதிப்பது, பிள்ளைகளுக்காகத்தான் அத்தனை செய்கிறீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தேவைப்படுவது உங்களுடைய அருகாமை, உங்களுடைய நேரம், உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய அன்பு. இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. முன்காலத்திலே நாம் கூட்டு குடும்பமாய் இருந்த பொழுது அவர்கள் பாட்டியிடமோ தாத்தாவிடமோ பெரியப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தை யாரேனும் ஒருவர், அது பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் மிக நெருங்கி பழகுவார்கள் நம்மோடு அன்போடு கூட. அவர்களிடமோ தங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. தாய் தந்தையை விட்டால் அவர்களுக்கு வழியே இல்லை. ஆகவே அவர்கள் மறைக்க கூடாது. ஒருவேளை அவர்கள் மறைத்தாலும் அவர்களுடைய செயல்பாடு, அவர்களுடைய முக பாவனைகளை கொண்டு பெற்றோர் அவர்கள் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டறிந்து அவர்களோடு நேரம் செலவிட்டு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உபவாசித்து ஜெபித்து தீர்வு காண வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, பிள்ளைகளும் பெற்றோருக்கு எதையும் மறைக்க வேண்டாம். பெற்றோரும் பிள்ளைகளுக்கு தங்களுடைய கஷ்டத்தை, தங்களுடைய வருமானத்தை, தங்களுடைய எல்லா வேலையில் இருக்கக்கூடிய பாரங்களை பாடுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். குடும்ப உறவிலே அன்பிலே வளர வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, சிம்சோனை போல எதையும் மறைக்காமல் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படி மறைத்த சிம்சோன் என்னென்ன பிரச்சனைக்கு உள்ளாக மாட்டினார் என்பதை வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். ஜெபம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையப்பா. ஒருவேளை நாங்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மறைக்கலாம், உடன் பிறந்தவர்களுக்கு மறைக்கலாம். ஆனால் உமக்கு ஒன்றுமே மறைவா இல்லை. உடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல ஆண்டவரே, உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை விட்டு உமக்கு மறைவாக நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, பெற்றோரும் பிள்ளைகளும் இணைந்து ஆண்டவரே ஒருவர் வாரத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டு உபவாசித்து ஜெபித்து அதற்கான தீர்வை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான குடும்பமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.